நாகை மாவட்டம் குத்தாலம் வேளாண் விரிவாக்க அலுவலகத்தை சேர்ந்த கோமல் பகுதி வேளாண் உதவியாளர் கண்ணன் என்பவர் விவசாயிகளிடம் இருந்து லஞ்சம் பெறும் காட்சி ரகசியமாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியினை தற்போது பார்க்கலாம். நிலத்தடி நீரை கொண்டு குறுவை விவசாயம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எந்திரம் மூலம் நாற்று நடும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாயை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கும் விவசாயிகளிடமிருந்து ஏக்கர் ஒன்றுக்கு 500 ரூபாய் வீதம் வேளாண் உதவியாளர்கள் சிலர் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. மிஷின் நடுவுக்கு 4000 மானியம் ஒதுக்கீடு பண்ணி இருக்கிறதா சொல்லி நாங்கள் மிஷின் நடுவுலாம் நட்டோம். நட்டுட்டு அது சம்மந்தமாக போய் கேட்கும்போது சிற்றாடங்கள் போக்குவரத்து இந்த இதெல்லாம் ரேஷன் கார்டு ஐடி பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் கேட்டாங்க. பாஸ்புக்கு ரேஷன் கார்டு இந்த இதெல்லாம் ஜெராக்ஸ் கேட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு போனோம். போகும்போது என்னோட பில்லு வரைக்கும் நடன இயந்திர பில்லு வரைக்கும் கேட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே கொடுக்க போகும்போது 500 ரூபா பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் என்னன்னு கேட்டது, நாங்கள் 500 ரூபா வாங்கிட்டு தான் பதிவு பண்ணுறோம், இல்லைன்னா பதிவு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் மறுநாள் வந்து தான் நானே பணம் ரெடி பண்ணிட்டு கொடுத்து அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணியாச்சு. நான் 2000 கொடுத்தேன் 4 ஏக்கருக்கு. நாகை மாவட்டம் குத்தாலம் வேளாண் விரிவாக்க அலுவலகத்தைச் சேர்ந்த கோமல் பகுதி வேளாண் உதவியாளர் கண்ணன் என்பவர் விவசாயிகளிடமிருந்து லஞ்சம் பெறும் காட்சி ரகசியமாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. செல்போனில் படம் பிடிக்கப்பட்ட அந்த காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் கொடுக்குற மானியங்களுக்கு அதிகாரிகள் மூலமாக லஞ்சம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அது எதை எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இந்த நடவு மானியம்லாம் கொடுக்குறதெல்லாம் லஞ்சம் வாங்குறதா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து தான் அது மாதிரி ரொம்ப பேர் வந்து 500 ரூபா கொடுத்துட்டு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து மேலிடத்துக்கு சொல்லி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொடுது. அந்த காட்சி பதிவை வேளாண் துறை அதிகாரிகளிடம் வழங்கியுள்ள விவசாயிகள் தங்களிடமிருந்து கோமல் பகுதி வேளாண் உதவியாளர் கண்ணன் பெற்ற லஞ்ச பணத்தை திருப்பித் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். நாகை மாவட்டம் முழுவதும் விவசாயிகளிடம் வேளாண் அதிகாரிகள் இதுபோன்ற வசூல் வேட்டையை நடத்துவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜாராம்.